வார ராசி 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை இப்போ போர் நடந்துட்டு ஸோ ஈரான். ஸோ இதோட உக்ரம் எப்படி இருக்கும், நிறைய பிளானட்ஸ் வந்து அப்படியே அடுத்து வந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய கொடுமையான விஷயம். மீனத்தில் இருக்கும்போது கடல் சார்ந்த பகுதிகள் சனி வந்து உத்திரட்டாதியிலே இருக்கிறதும், இப்போ சூரியன் சனி வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த அட்டாக்கிங் கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த இன்னொரு ஒரு வாரம் 10 நாளில் வந்து செவ்வாயும் சனியும் மீட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய ஒரு சில உலக நாடுகள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துலையும் வணக்கம் நேயர்களே, கடவுள் ஒரு டிவி நேயர்களுக்கு லட்சுமண வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது 6இல் புதன் வக்ரம். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். வேலையில் கொஞ்சம் வந்து மந்தமாக இருக்குங்க, என்னங்க அது நம்ம நினச்ச மாதிரி வேகமாக இல்லைங்களேங்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 7 வந்து உச்சமாக இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, அப்பா சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, குடும்பத்தில் மற்றும் கொஞ்சம் வாக்குவாதங்கள், கொஞ்சம் வந்து இடவரமாக பேசுகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 3 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ என்னைக்குமே வந்து கன்னிராசிக்கு வந்து 3 8 செவ்வாய் வரும்போது அவர் வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலை மாற்றம், வெளியூர் பிரயாணம் போதெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கார். இதுவரை வக்கரமாக இருந்த குரு வந்து வக்கர நிவர்த்தி ஆனதுனால நிறைய ஒரு பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும், நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து சொத்துக்கள், ஏதாச்சும் பழைய சொத்துக்கள்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி அதனால் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாபங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ போடுற பேஸ் அப்போ வந்து ஒரு பெரிய லாபங்களும் வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இப்போ சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கன்னிராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் அதிபதி வந்து என்றைக்குமே வந்து 6ல் இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயங்கள் எமோஷன் ஆகாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றவங்க பகைமை பாராட்டணும், எதாவது சண்டைக்கு போகிறது, கேடாவளமாக பேசலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அது வந்து சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாராவது தூண்டி விடுவாங்க வெளியிலேருந்து, அதை நினச்சிட்டு மண்டையில் ஏற்றிடுவோம், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மற்றபடி வந்து உங்களுடைய 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களும் வெளிநாடு தந்தை சார்ந்த விஷயங்களில் பெரிய லாபங்கள் வரதுக்கான விட ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த கடன் கிடைக்கும்னாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். 11ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், வியாபார ரீதியான விஷயங்கள், நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து நடா உடம்புலாம் வலிக்குதுங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். டயர்டாகி தூங்குவீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும், ஆப்போசிட் ஆள் வியாபாரம் பேசும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் சூரியன் வந்து 12ஆம் அதிபதி உங்களுக்கு 7ல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் பிரயாணங்கள் பண்ணுறது, ஃபேமிலி விட்டு வெளியில் போய் கொஞ்சம் சுத்தரமான சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல வியாபாரம், நல்ல ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கும். பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசும், ஏன்னா குடும்பத்தில் வந்து சில நேரங்களில் ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திரன் தசாபதி வந்துருங்க. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள், வியாபார சம்மந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி வந்துடும். செவ்வாய் 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 6ல் வந்து வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்மந்தமான விஷயங்கள், அக்ரிமெண்ட் கையெழுத்து போகிறதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்து பண்ணிக்கிங்க. கன்னி லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு 6லிருந்து ஒரு கூட்டு கிரகங்கள் நிறையா இருக்கும்போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய் கத்துறது, திட்டுறதெல்லாம், விட்டுறது, உடைக்கிறது இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க.
அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்துடும். குரு வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்கள் நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணுவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இப்போவே தோணும். ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க இல்லையா? இன்னும் 2 மாதங்களில் ஒரு பெரிய சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து திருமணம் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருங்க. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துடுங்கள். சனி வந்து 5 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்காக கொஞ்சம் மெனக்கட்டு நம்ம அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்துடுங்கள். புதன் வந்து 10ஆம் அதிபதி. ஸோ ராசி மற்றும் 10ஆம் அதிபதி வக்கரமாக 6ல் இருக்கும்போது வேலைகள் அதிகமாக இருந்தாலும் அந்த வேலை வேகமாக நடக்கலை, கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் சுணங்குவாங்க, கொஞ்சம் தட்டி கொடுத்து வாங்க வேண்டியதான் வேலை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து கேது தேசம், கேது 12ஆம் அதிபதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயத்துக்கு அலைச்சல்கள், கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்தவர்கள். சுக்கிரன் வந்து பார்த்தா 2 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது பெரிய வளர்ச்சி, வெளிநாடு பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்மளே அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். இனி ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போர் நடந்துட்டுருக்கு. ஸோ ஈரான், யூஎஸ், இஸ்ரேல், ஸோ இது கூட நிறைய அரபு கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து எல்லா பக்கமும் ஈரானை அட்டாக் பண்ணுறதும், ஈரான் வந்து அட்டாக் பண்ணுறதுமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ இதோட உக்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னும்போது நிறைய பிளானட்ஸ் வந்து அப்படியே அடுத்து வந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய கொடுமையான விஷயம். ஏன்னா வந்து சனி மீனத்தில் இருக்கும்போது கடல் சார்ந்த பகுதிகள் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் வந்து சனி வந்து உத்திரட்டாதியிலே இருக்கிறதும், இப்போது சூரியன் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சூரியன் சனி அதுவும் ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த அட்டாக்கிங் ஃபோர்ஸஸில் வந்து 2 பக்கமே ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் நிறையா வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சார்ந்த நாடுகளில் பெரிய பாதிப்புகளை அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. சரி, இது எப்போ தான் ரிலீஃப் ஆகும் அப்படின்னிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த இன்னொரு 1 வாரம் 10 நாளில் வந்து செவ்வாயும் சனியும் மீட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய ஒரு டிசாஸ்டர்ஸ், பெரிய ஒரு டென்ஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து அவங்களோட வியூகம்லாம் வந்து வேறு மாதிரி போயின்னு இருக்குது. இதனால் வந்து ஒரு சில உலக நாடுகள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துலையும் பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் ஒரு 15-20 நாட்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா சனியை விட்டு மற்ற கிரகங்கள் நவர்ற வர இந்த சூழ்நிலை கண்டிப்பாக தொடருங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து செவ்வாய் வரும்போது பார்த்திங்கன்னா அதோட அட்டாக்கிங் ஃபோர்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரியான ஒரு விஷயங்களே கொடுக்கும். ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் மாதிரி தான். எந்த லெவலில் உக்கிரமாக அடிக்கணுமோ அந்த அளவுக்கு உக்கிரமாக அடிப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த டென்ஷன்ஸ் ஒரு மாத காலகட்டங்கள் ரேண்டமாக பார்க்கணும்னா ஒரு மாதம் இந்த டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் இப்போவே பெட்ரோல் பங்க்லலாம் பார்த்தா நிறைய கூட்டங்கள், கேஸ், இதெல்லாம் வந்து இப்போவே நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. பட் அதுக்கான வருத்தம் வேண்டாம். ஏன்னா நம்ம கேஸ் வந்து இவங்களை டிபெண்ட் பண்ணி மட்டும் இல்லை, அது எல்லாமே நமக்கு நிறைய சப்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அங்கே வந்து கேஸ் வரும், பெட்ரோல் வரும், அதெல்லாம் ரஷ்யாட்டெல்லாம் வரும். அதனால் நம்ம அதை பற்றிலாம் நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸில் மட்டும் இந்தியாவும் கொஞ்சம் கவனமாக, பட் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு வராதனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விலையேற்றங்கள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இதோட பாதிப்புகள் இன்னொரு 1 மாதத்துக்கு இருக்கும் மேக்ஸிமம், ஒரு 15 to 20 days மேக்ஸிமம். அதுவரை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யாருன்னு. பட் இருந்தாலும் ரொம்ப வருத்தமான விஷயம். 2 பேர் ஒரு ஈகோவான ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நாடுகள், இவ்வளோ உயிரிழப்பு தேவையா? உட்காந்து பேசி முடித்த ஒரு விஷயத்தை திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு வாரா பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். இதனால் இயற்கை அழிக்கப்படுறது, மனிதர்கள் இறக்கிறது, பில்டிங் காலியாகிறது. 10,000 பில்டிங்க்கு மேலே போச்சுன்னா அது உருவாகிறதுக்கு எவ்வளோ காலகட்டங்கள் ஆகும்.
இதெல்லாம் யோசிக்கும் போதும் கண்டிப்பாக ஒரு நமக்கு வந்து ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துது. யோசிக்கணும், நம்ம யோசித்து என்ன பண்ணுறது, தாதா யோசிக்கணும். யார் தாதான்னு சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், உலகத்தின் தாதா. அவர் வந்து யோசிக்கணும். அவர் யோசித்து என்ன பண்ணுறது, நிறைய நெருக்கடிகளை உருவாக்குறார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னும் மக்கள் வந்து ஒரு 20 நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடை பெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட ஆண் பெண் வசியம் செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட கைத்தொழில் முன்னேற்றம் அடைய எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.